செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி விவசாயி 1 லட்சம் ஏக்கருக்கு மேல் இன்றைக்கு பிசுங்கிக் கொண்டிருக்கின்றது. எப்போதெல்லாம் விலைவாசி ஏற்றம், இன்னொன்று மழையால் பேரழிவும் உயிர் சாவும், அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. சட்டம் இல்லாமல் விலை கூடிக்கொண்டே இருக்கின்றது. அதுபோல இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரோடுகளும் சாலைகளும் விவசாய கட்டணம் மற்றும் செல்ல பெருமாள் அவர்களே, பரமேஸ்குமார் அவர்களே, விஜயன் தங்கராஜ் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, ரமேஷ் அவர்களே, ரமேஷ் அவர்கள், தம்பிராஜ் அவர்களே, சி நடராஜ் அவர்களே, ரூபன் அவர்களே, சுந்தரராஜ் அவர்களே, கே சுரேஷ் அவர்களே, சிதம்பரம் அவர்களே, ரமேஷ் எம்ஜிஆர் வெற்றி சீலர் அவர்களே, சிவகந்தன் அவர்களே, ஆரோக்கிய டீனா அவர்களே, அருமேஸ்வரர் ரஃபீக் அவர்களே, அருமேஸ்வரர் சந்திரன் அவர்களே, அருமேஸ்வரர் பாலமூர் அவர்களே, அருமேஸ்வரர் ஜெயசிங் அவர்களே, வடக்கொண்டியத்தில் அருமேஸ்வரர் முத்துக்குமார் அவர்களே, அருமேஸ்வரர் பகுதி கழக செயலர் வழக்கறிஞர் KLS ஜெயகோபால் அவர்களே, வழக்கறிஞர் முருகேசன். மக்களுக்கு நன்றாக புரியும். விலைவாசி ஏற்றம் இப்பொழுது பஸ்ஸுக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க பெண்களுக்கு. நான் குறையே சொல்லவே இல்லை, அது வரவேற்கிறாங்க. ஆனா எத்தனை இடத்துல ஸ்கூலுக்கு பிள்ளைகள் பஸ் இல்லாம போயிருக்கு, எத்தனை கல்லூரி மாணவர்கள் பஸ் இல்லாம இருக்காங்க. நீங்க பெண்களுக்கு பஸ் இலவசம் கொடுக்கன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போடக்கூடிய பஸ் எல்லாம் கட் பண்ணிட்டீங்க. கேட்டா பதில் உங்களுக்கு வரவே இல்லை. பேச்சுப்பாறை அணை 1ஆம் தேதி தொடங்கு. அங்க இருக்கக்கூடிய சுழற்சியில 3 தடவை உடைப்பு ஏற்படுகிறது. தோவாள சேனல் கிட்டத்தட்ட 3 மாத காலமா தண்ணி கிடையாது. இதெல்லாம் கட்டி போச்சு. அதுக்கு கஞ்சி வச்சு போராட்டம், அந்த போராட்டம், இந்த போராட்டம் இப்ப முடிஞ்சு தண்ணி வந்துட்டு இருக்கு. நெல் போய் கிடைக்கும். அதேதான் இங்கேயும் ஆஜாக மண்டலத்தில் இருக்கக்கூடிய புத்தளம் செல்லக்கூடிய சேனல் தூர்வாங்கவில்லை. இந்த தூர்வாங்கினால் பல முறை சொல்லிருக்கோம், சட்டமன்றத்தில் பேசியிருக்கோம், கடித மூலமாக சொன்ன தூர் வாங்கும் பொழுது ஆங்காங்கே இருக்கக்கூடிய வீடுகளுக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்கும். அதேபோல் வயல்களில் இருக்கக்கூடிய பயிர்கள் வளரும் பொழுது அந்த இடத்திலே நீர் ஊற்றி ஏற்படுவது தெளிவாக இங்கே இருக்கக்கூடிய நீர்வளத்துறையுடைய அதிகாரிகளுக்கு சொல்கிறோம். அவர்கள் காதலை ஏற்படுவதில்லை, காதலை செவிடுகாலாக வைத்துக் கொள்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த கூட்டம். இந்த கூட்டத்தின் நோக்கமே இங்க இருக்கக்கூடிய சுத்தவர்களோட பீச்சு நிலை என்ன? இந்த அரசு சுற்றுலாத்தை ஆத்மாக்கா அங்க இருக்கக்கூடிய ஈசிஆர் ரோடு நான் அதற்கு எஸ்டிமேட் கேட்டு உங்கள் தொழில் முதல்வர் திட்டத்திலே பரிந்துரை செய்தேன். 17 தெரியுமா? 14 கோடி ஆகிறது. நாங்கள் எங்கே போகிறது சொன்னாங்க. சொன்னது ஈசிஆர் ரோடு எங்க இருந்து ஆரோக்கியப்படுத்துறது நீரோடு எடுத்து சொன்னார்கள். அங்கே அறிக்கை சென்று வருடகாலமாகிறது. இவர்களால் அதை நிறுத்தி செய்ய முடியவில்லை. அதேபோல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த பீச்சை சுற்றுலாமயம் ஆக வேண்டும் என்று பல முறை நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம். அதற்கு ஒரே பதில் மத்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டும். கன்னியாகுமரி சுற்றுலாவை மாற்ற வேண்டும். பதில் கிடையாது. நேற்று கூட நாம் மாமன்ற உறுப்பினர்கள் சொன்னேன் கேள்வி. தயவு செய்து நீங்கள் மாமன்றத்தை கேளுங்கள். தெங்கம்பூருக்கு தண்ணி எங்கிருந்து வருகிறது? அது ஒரு டவுன் பஞ்சாயத்து. அந்த டவுன் பஞ்சாயத்தில் இருப்பதை நீங்கள் கார்பரேஷன் சேர்த்து இணைத்துவிட்டீர்கள். இப்பொழுது தண்ணீர் குடித்த நீர் அங்கே எங்கிருந்து வருகிறது என்று தெளிவுபடுத்த வேண்டும். புத்தனாலயம் வருகிறதா, துக்குடலையில் வருகிறதா என்று மாமன்ற உறுப்பினரிடம் கேள்வி கேட்டு சொன்னோம். மாமன்ற உறுப்பினர் அச்சேகரன் பதில் சொன்னார். அத்தனை பேர் தண்ணீர் பற்றி பேசிவிட்டோம். பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். என்னைக்கு போயிருந்து என்னை தண்ணி கிடைக்கும் போது குடிநீர் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் மாநகராட்சியை தரம் உயர்த்தி அந்த கட்டணத்துக்கு 10 கோடியை கொடுத்து அதற்கு மேலாக 296.8 296 கோடி ரூபாய் கொடுத்து 12 மேல்நிலையத்திற்கு கொண்டு விடுத்து அனைத்து மண்டலங்களுக்கும் தண்ணீர் செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த தண்ணீரை கொடுத்து வந்த பெருமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்ந்த என்பதை நான் நேரத்தில் சொல்கிறேன். இது ஒரு கிராமம். இது தென்கொடியில் இருக்கக்கூடிய மாவட்டம். இந்த மாவட்டத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு
என்பது தமிழ்நாட்டிலே நாம் முதலிடத்திலே இருக்கிறோம். அதே போல் விவசாயம் என்பது நமது மாவட்டத்திலே பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம். கூலி தொழிலாளி அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டத்திலே நாம் இப்பொழுது 3வது இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கொத்தனார் தொழில் என்று ஆரம்பித்து அதுவரை எல்லா தொழிலையும் சுற்றி பார்க்கும் பொழுது மாதம் வருமானம் ஒரு தொழிலாளிக்கு ஆவரேஜாக கிடைக்கக்கூடிய மாத வருமானம் 10,000 ரூபாய் கிடைக்கவில்லை. கடந்த ஆட்சியை கட்டினாட்சி குறைந்திருக்கிறது. விலைவாசி ஏற்றம், கட்டுமான ஏற்றங்கள், இரும்பு, சிமெண்ட், எம்சாண்ட் எல்லாம் ஏற்றம். இதைதான் ஏற்றம் சொன்னோம். பல மேடைகள் பேசுகிறோம். தினந்தோறும் 300-400 லாரி எம்சாண்ட் எடுத்துக்கொண்டு திருவள்ளத்துக்கு செல்கிறது. ஆனாலும் ஒரு அரசு சார்பாக ஒரு நிறுவனத்தை வைத்திருக்கிறார்கள். ஒரு பஞ்சாயத்து சார்பாக பஞ்சாயத்துடைய ஓகே நன்றி. காட்டு